அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஏற்கனவே நம்ம 24ஆம் நட்சத்திரத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எப்படி அப்படின்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் கோயிலில் எந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்குது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 24ஆம் நட்சத்திரம் அஸ்வினி, அதை எப்படி இயக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்படின்னா, கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அது கிரீடத்தை குறிக்கும். கிரீடனா க்ரௌன், அதாவது தலையில் வச்சுருக்க கிரீடத்தை குறிக்கும். சரிங்களா? மனித உடலில் மூளையை குறிக்கும். வீட்டில் எதை குறிக்கணும்? மொட்டை மாடி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு சென்று அந்த கிரீடத்தை பார்ப்பது. ஒன்று, கிரீடத்தை நீங்கள் டிபியில் வச்சுக்கலாம், அப்படின்னா வச்சுக்கலாம், பார்த்துக்கிற மாதிரி. 2, மூளையை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த தெனாலிராமன் புத்தகம், இந்த வேதாளம் புத்தகம், இந்த ஐக்யூ புக்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் தான் செய்யணும்னு இல்லை, எந்த நட்சத்திரம் நீங்கள் செய்யுங்க, அது அஸ்வினி நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை அன்று நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். இவ்வளோ தான். ஒன்று புரிஞ்சுங்க, கிரீடம், மூளை, அப்புறம் மொட்டை மாடி. இந்த 3 தான். இந்த 3த்தையும் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.